வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரடியான் நோன்பு புராண வரலாறு பார்க்க போறோம். இந்த காரடியான் நோன்பு அப்படின்னாவே சத்தியவான் சாவித்திரி தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். சாவித்திரி இந்த விரதத்தை கடைபிடிச்சு சத்தியவானோட உயிரை யமங்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்ததுனாலதான் இது சாவித்திரி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமாட்சி விரதம்னு சொல்லுவாங்க. கௌரி விரதம் அப்படிங்கிற பேர்லயும் இந்த காரடியான் நோன்பு அழைக்கிறாங்க. சத்தியவான் சாவித்திரி புராண கதை என்னன்னா, மந்திர தேசத்து அரசனான அஸ்வபதி மகள் தான் நம்ம சாவித்திரி. வீரத்துல ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க. இவங்க ஒரு டைம் காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. போகும்போது தியானத்துல இருந்த சாளுவ தேசத்து இளவரசன் சத்தியவான சாவித்திரி பாக்குறாங்க. பார்த்ததையும் அவங்களுக்கு சத்தியவான ரொம்ப பிடிச்சு போயிருது. சத்தியவான் யாருன்னா திரியுமத் சேனன் மன்னனோட மகன் தான் சத்தியவான. சத்தியவானோட அப்பா எதிரிகளோட படையெடுப்புல அவர் நாட்டை இழந்து அவங்க காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சத்தியவான பார்வையற்ற அவங்க அப்பா அம்மாவை கவனிச்சுக்கிட்டு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பார்வை இல்லாத பெற்றோர்களை சத்தியவான அன்பா கவனிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததையும் சாவித்திரிக்கு சத்தியவான் மேல காதல் வந்துருது. சத்தியவான திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பாட்ட போய் சாவித்திரி சொல்றாங்க, மந்திர தேசத்துக்கு ஒரு நாள் நாரதர் வராரு. சாவித்திரியோட தந்தை கிட்ட நாரதர் சொல்றாரு, சத்தியவானு இன்னும் ஒரு வருஷத்துக்கு தான் உயிரோட இருப்பாப்ல, அவன் இறந்துருவான் சத்தியவானு, அதனால உன் பொண்ணை அங்க கல்யாணம் பண்ணி கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு. ஆனா சாவித்திரி என்ன சொல்லுது, நான் கல்யாணம் பண்ணுனா நான் சத்தியவான தான் பண்ணுவேன், இல்லாட்டி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு விடாப்படியா இருந்து சத்தியவான திருமணம் செஞ்சுக்குது. சத்தியவான திருமணம் செஞ்சுக்கிட்டு கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் சாவித்திரி அன்பா பாசமா கவனிச்சுக்கிட்டு வருது. நல்ல அரண்மனையில சுகபோகமா வாழ்ந்த சாவித்திரி அந்த காட்டிலையும் பல சிரமங்களை அனுபவிச்சாலும் பொறுமையா அந்த பொறுப்புகளை எல்லாம் ஏத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. சத்தியவானோட ஆயுள் முடிகிற நாள் வருது. அன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட சத்தியவான விட்ட பிரியாத சாவித்திரி கூடவே இருக்குது. அந்த சமயம் சத்தியவானு காட்டுல பழம் பொறிக்கிறதுக்காக போறாங்க. போகும்போது மரத்து மேல ஏறி சத்தியவான் பழம் பொறிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தியவான் மயங்கி உளுந்து இறந்துடுறாப்புல. அவரை உயிரை யமதர்மன் எடுத்துறாரு. சாவித்திரி யமதர்மன் எடுத்துக்கிட்டு போகும்போது சாவித்திரி யமனை பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இருக்குது. தலை சிறந்த கற்புக்கரசி அப்படிங்கறதுனாலையும் தன் கணவன் இறப்பான்னு தெரிஞ்சும் தைரியத்துடன் சத்தியவான திருமணம் செஞ்சுக்கிட்டதாலையும் பார்வையற்ற முதியோருக்கும் தளராத வேலை செஞ்சு ஒரு பாசமா கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால பதிவிரதையா இருந்த சாவித்திரிக்கு யமதர்மன் கண்ணுல தெரிஞ்சாரு. அப்ப சாவித்திரி யமன் கிட்ட மன்றாடி கேக்குது, யமதர்மராஜா கிட்ட என்னோட கணவனோட உயிரை நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இப்படி சாவித்திரி இப்படி கேட்டதையும் யமனு ஒரு குழம்பி போயிடுறாரு. எப்படி இந்த பெண்ணுக்கு நாம தெரியறோம், யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோமே, இந்த பெண் என்ன தெய்வ சக்தி படைச்சவளோ அப்படின்னு எண்ணி சாவித்திரிக்கு யமதர்மராஜா பதில் கொடுக்கிறாரு. யமதர்மராஜா சொல்றாரு, எடுத்த உயிரை கொடுக்க முடியாது, வயசு முடிஞ்சிருச்சு, நான் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. யம சத்தியவானோட உயிரை கையில எடுத்துக்கிட்டு யமலோகம் போயிட்டு இருக்கிறாரு. சாவித்திரியும் மனம் தளராம பின்னாடியே துரத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப யமதர்மராஜா இருக்கிறாரு, இந்த ஒரு மானிட பெண்ணு எப்படி வர முடியும், யமலோகம் வர முடியாது அந்த உடம்பாட நினைக்கிறாரு. ஆனா சாவித்திரி அந்த பூத உடலாடவே யமலோகமும் போயிருது. யமனுக்கு அதிசயமா போயிருது. சரி, இவ்வளவு விடாப்படியா சத்தியவானோட உயிரை கேட்டுக்கிட்டு அந்த அவங்க மனைவி வர்றத பார்த்துட்டு அவரு சொல்றாரு, சத்தியவானோட உயிரை கொடுக்க சொல்லி சாவித்திரி எவ்வளவோ மன்றாடுது. யமதர்மராஜா அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கிறாரு. சாவித்திரியும் மனம் தளராம கொடுத்தே ஆகணும்னு இருக்குது. அப்ப யமதர்மராஜா சொல்றாரு, நீ சத்தியவானோட உயிரை தவிர நீ வேற என்ன வரம் வேணுமோ கேளு, நானு உனக்கு அந்த வரத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. சாவித்திரி என்ன சொல்லுது, பதிவிரதையான நானு எனக்கு புத்திர பாக்கியம் வேணும், எங்க மாமனார் மாமியாரு பார்வை திறன் கிடைக்கணும்,
எங்க தேசம் மீண்டும் எங்களுக்கே கிடைக்கணும், எங்க அப்பாவுக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு பல வரங்களை சாவித்திரி கேக்குது. யமதர்மராஜா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தருவதா கூறி யமதர்மராஜா ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு மறுபடியும் சாவித்திரிய போக சொல்லும் போது சாவித்திரி, நான் போக மாட்டேன், என்னோட கணவனோட உயிரை கொடுக்காத நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்பதான் யமதர்மராஜனுக்கு தெரியுது, சாவித்திரி நான் பதிவிரதையான எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அப்ப புத்திர பாக்கியம் வேணும்னா அவளோட புருஷனோட உயிரை கொடுக்கணும் இல்லையா, அதனால யமதர்மராஜா வழி இல்லாத கணவனோட உயிரை கொடுக்கறாரு. சாவித்திரி கணவனோட உயிரை மீட்டு கொண்டு வந்த நாள் தான் காரடியா நோன்பு நம்ம விரதம் இருக்கிற நாள். சாவித்திரிக்கு எப்படி இப்படி மதிநுட்பமா அறிவு இருந்தது அப்படின்னா, யமங்கூட பேச துணிவு வந்துச்சு அப்படின்னா எல்லாமே சாவித்திரி நம்ம காமாட்சி தாயான கௌரிய வழிபாடு பண்ணினதுனாலதான் அந்த சக்தி கிடைச்சிச்சு. இந்த துணிவை பார்த்து வியந்துதான் யமன் சத்தியவானோட உயிரையே திருப்பி கொடுத்தாரு. சாவித்திரி காட்டுல கிடைக்கிற பொருளை வச்சு அடை செஞ்சு வெண்ணெய் வச்சு காமாட்சி தாயை வழிபாடு பண்ணினதுனாலதான் காரடியா நோன்பு அப்படின்னு இத அழைக்கிறோம். சாவித்திரி தன்னோட கணவனோட ஆயுள எப்படி இந்த விரதம் இருந்து யமதர்மகிட்ட இருந்து ஆயில மீட்டாங்களோ அது போல நீங்களும் இந்த புராண வரலாறு கேட்டுட்டு உங்க வீட்டுல நீங்களும் இந்த மாதிரி விரதம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாவித்திரி காரடியா நோன்பு விரதம் இருந்து தன் கணவனோட உயிரை யமன்கிட்ட இருந்து மீட்டு தன் மாமனார் மாமியாருக்கு கண் பார்வைய கிடைக்க வச்சு தன் அப்பாவுக்கு அந்த அரசாட்சிக்கு ஒரு ஆண் வாரிச கிடைக்கிற மாதிரி வரம் வாங்கி கொடுத்து சத்தியவானும் சாவித்திரியும் இழந்த நாட்டை மீட்டு குடும்பத்தாட தங்களுக்கு வாரிசுகள் பிறந்து சந்தோஷமா வாழ்றாங்க. நாம அவங்க கதையை கேட்டு நாமளும் அது போல நம்ம குடும்பமும் சீரும் சிறப்புமா வாழணும்னு நம்ம சிவார்ப்பணம் 6161 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.